அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைப்பவர்களை மக்கள் தங்கள் வாக்குரிமை மூலம் மாற்ற வேண்டும் என்று முன்னாள் நீதிபதி சந்துரு தெரிவித்துள்ளார். அரசு சார்பில் 7வது பெருந்தகை புத்தக திருவிழா நெல்லை பெருங்காட்சி திடலில் உள்ள மாநகராட்சி வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த புத்தக திருவிழாவில் 10வது சிறுவன் எழுதிய ஹியூமனிட்டி வின்ஸ் என்ற புத்தகத்தை முன்னாள் நீதிபதி சந்துரு வெளியிட நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் பெற்றுக்கொண்டார். இந்த புத்தகம் கடந்த டிசம்பர் வெள்ளத்தில் வைகுண்டம் ரயில் நிலையத்தில் 800 பயணிகளுடன் சிக்கி செந்தூர் விரைவு ரயிலின் பின்னணியில் கொண்டு கவின் விக்னேஷ் என்ற சிறுவனால் எழுதப்பட்டுள்ளது. இதில் பாடலாசிரியர் யுகபாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புத்தக திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய முன்னாள் நீதிபதி சந்துரு 75 ஆண்டுகளாக இந்தியா உறுப்பினர்கள் இருப்பதற்கும் மக்களை சமமாக நடத்துவதற்கும் அரசியலமைப்பு சட்டம்தான் காரணம் என்றும் தெரிவித்தார். அத்தகைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைப்பவர்களை மக்கள் தங்கள் வாக்குரிமை மூலம் மாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். சொல்லக்கூடிய யாவரும் கேளீர் என்று சொன்னால் அந்த யாவரும் கேளீருக்கான ஆதாரம், அதற்கான உரிமை, அதை அடிப்படை உரிமையாக இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறால் அது டாக்டர் அம்பேத்கர் அவருடைய ஏற்பாடு என்பதை புரிந்து கொள்ளும். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை போற்ற வேண்டும், அதை மாற்ற வேண்டும் என்பவர்களை நாம் மாற்ற வேண்டும். இந்தியாவிலே ஒரு அரசியலமைப்பு சட்டம் 75 ஆண்டுகள் உயிர்ப்புடன் இருக்கிறது என்றால் அது இந்த நாட்டு மக்களை சமமாக நடத்துவதனால் இருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது என்பது நம்முடைய முக்கியமான கடமை. அப்பொழுதுதான் யாவரும் கேளீர் என்ற கேள்வியை நாம் பதில் சொல்ல வேண்டும். அதுக்கு விடை எப்போ? 2024 விடை தெரியும். உங்கள் கையில் அவர்கள் ஒரு இங்கு வைக்கும் போது உங்களுக்கு தெரியும் விடை சமநீதியா மனுநீதியா முடிவு செய்து கொள்ளுங்கள். யாவரும் கேளீரா இல்லது சனாதனமா என்ற கேள்விக்கு நீங்களே பதில் கேட்டு நீங்களே சொல்லுங்கள். உங்கள் தலைவை யாரும் செய்ய முடியாது, உங்க விரலை யாரும் வெட்ட முடியாது.